அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாலத்தீவின் புதிய சீன சார்பு ஜனாதிபதி முகமது மொய்சு மாலே துறைமுகத்தில் சீன கப்பலை நிறுத்துவதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார். அதன்படி சீனா ஆராய்ச்சி கப்பல் மாலத்தீவுகளுக்கு ஜனவரி 23 அன்று சீனாவின் சியாங்யாங் ஹாங் 03 ரிசர்ச் அண்ட் சர்வே பணிகளை செய்வதற்காக மாலே துறைமுகத்திற்கு நிறுத்த மாலத்தீவு அனுமதி கொடுத்துள்ளதால் இந்த ரிசர்ச் கப்பல் மாலத்தீவு கடற்பரப்பில் நிற்கும் போது எந்த ஆராய்ச்சியும் செய்யாது என்று கூறியுள்ளது. சைனீஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்மேன் வாங் வென்பின் கப்பலின் நடவடிக்கைகள் கடல் சட்டத்தின் UNCOLS ஐநா உடன்படிக்கைக்கு இணங்குவதாகவும் சைனீஸ் சயின்டிபிக் ரிசர்ச் ஆக்டிவிட்டிகள் அதாவது நடவடிக்கைகள் தொடர்புள்ள நிலைகளில் அமைதியான நோக்கங்களுக்காகவும் கடலை பற்றிய மனிதகுலத்தின் அறிவியல் புரிதலுக்கு பங்களிக்கும் நோக்கம் கொண்டதாகவும் இருக்கும். மேலும் சீனாவும் மாலத்தீவுகளும் கடல்சார் அறிவியல் ஆராய்ச்சியில் நெருக்கமான ஒத்துழைப்பை பேணி வருவதாகவும் இறையாண்மை மற்றும் சீனா மாலத்தீவுகள் நட்புறவின் அடிப்படையில் சர்வதேச சட்டத்திட்டத்தின்படியையும் சீனா ஆராய்ச்சி கப்பல்களுக்கு மாலத்தீவுகள் அளித்துள்ள அனுமதி மூலமாக கப்பலின் இயக்கத்தை கண்காணிக்கும் தனியார் இணையதளமான மரைன் டிராபிக் 8 ஆண்டுகள் பழமையான சீன கப்பல் பிப்ரவரி 8 மாலே துறைமுகத்தில் நிறுத்த வாய்ப்பு இருக்கிறது. முன்னதாக சீனாவின் ஆராய்ச்சி கப்பல்களை மீண்டும் பார்வையிட இலங்கை தடை விதித்திருப்பது என்னவென்றால் இந்த உளவு ஆராய்ச்சி கப்பல் இந்திய பாதுகாப்பு வசதிகளை உளவு பார்ப்பது மட்டுமல்லாமல் ராணுவ நோக்கங்களுக்காக இந்திய பெருங்கடலின் தரைப்பகுதியை மேப்பிங் செய்யும் பணியை செய்யும் என்று இந்தியாவின் கவலைகளை அம்மந்தோட்டை துறைமுகத்துக்கு தெரிவித்ததை தொடர்ந்து இந்திய பெருங்கடல் தீவு கூட்டத்தில் உள்கட்டமைப்பு கட்டுமானத்திற்கு உதவுவதற்கான 20 ஒப்பந்தங்களில் சைனிட்டது. இரு நாடுகளும் விரிவான மூலவாய கூட்டுறவு கூட்டாண்மைக்கு இருதரப்பு உறவுகளையும் வளர்த்துக் கொள்ள லாஸ்ட் மந்த் மாலத்தீவுகளின் ஜனாதிபதி மொய்சுவின் சீன பயணத்திற்கு பிறகு சீன கப்பலை அனுமதிக்க இப்பொழுது அனுமதித்துள்ளது. சுற்றுலா சார்ந்துள்ள மாலத்தீவுகளுக்கு அதிக அளவிலான சீன சுற்றுலா பயணிகளை அனுப்புவதாக உறுதியளித்துள்ளது. 130 பில்லியன் அமெரிக்க டாலர் மானியத்தையும் சீனா அறிவித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து சீன கப்பல்களின் இயக்கத்தை இந்திய பாதுகாப்பு அமைப்பு கவனித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறது. இது பற்றி அமெரிக்காவின் சிந்தனை குழு சீனாவின் அறிவியல் ஆராய்ச்சி கப்பலின் ஒரு பெரிய கடற்படை இந்திய பெருங்கடல் உட்பட ராணுவ நோக்கங்களுக்காக குறிப்பாக சொல்லப்போனா நீர்மூழ்கி கப்பல்களை இயக்குவதற்கு தேவையான தரவுகளை சேகரிக்கிறது. ஆனா இதை மறுத்திருக்கிறது. சீன ஆராய்ச்சி கப்பலை அனுமதிக்க மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது பணியாளர்களை சுழற்றுவதற்கு மட்டுமே வருகிறது, ஆய்வுக்கு அல்ல என்று கடந்த மாதம் கூறியிருக்கிறது. இப்படி இந்தியாவின் அருகாமையில் உள்ள கடல் பகுதியில் சீன கப்பல்களை ஆய்வு செய்ய அனுமதிக்க கூடாது என்று மொய்சு அரசாங்கம் கடைபிடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளது. மாலத்தீவின் புதிய ஜனாதிபதி மொய்சு பதவியேற்ற பிறகு மாலத்தீவின் நிலை கொண்டுள்ள 88 இந்திய ராணுவ வீரர்களை திரும்ப பெறுமாறு அழைப்பு விடுத்து மேலும் இந்தியாவுக்கான ஹைட்ரோகிராபிக் ஒப்பந்தத்தை மாலத்தீவுகள் இனி புதுப்பிக்காது என்று அந்நாட்டின் பாராளுமன்றத்தில் நாட்டின் ராணுவ திறன்களை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை பற்றி பேசும்போது இந்திய ராணுவ வீரர்களின் முதல் குழு மார்ச் 10 திருப்பி அனுப்பப்படும், மீதமுள்ளவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று கூறினார். மாலத்தீவுகள் இந்தியாவுடன் செய்து கொண்ட ஹைட்ரோகிராபிக் ஒப்பந்தம் என்பது ஜூன் 8, 2019 அன்று ஹைட்ரோகிராபிக் சர்வதேச ஒப்பந்தம் கையெழுத்தானது. மாலத்தீவின் பிராந்திய நீர்நிலைகள், பாறைகள், தடாகங்கள், கடற்கரையோரங்கள், கடல் நீரோட்டங்கள் மற்றும் அலை அளவுகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு விரிவான ஆய்வு நடத்த இந்தியாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்திய கடற்படை மற்றும் மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படை இணைந்து நடத்திய 3வது கூட்டு ஹைட்ரோகிராபிக் கணக்கெடுப்பு இந்திய கடற்படை கப்பல் ஆய்வாளர்கள் INS இன்வெஸ்டிகேஷன் மூலமாக ஜனவரி 19 முதல் பிப்ரவரி 26
2023 வரை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் முய்சு அவர்கள் கூறும்போது மேலும் 2 விமான தளங்கள் மே 10க்கு முன்பு திரும்ப பெறப்படும் என்று கூறியிருக்கிறார். மாலத்தீவு இந்திய பெருங்கடல் ரீஜனில் இந்தியாவின் முக்கியமான கடல்சார் அண்டை நாடாக இருந்து வருகிறது. இந்நிலையில் சீனாவின் ஆராய்ச்சி கப்பல் மாலத்தீவுக்கு செல்கிறது. அதைத் தொடர்ந்து சீன கப்பல்களின் இயக்கத்தை இந்திய பாதுகாப்பு அமைப்பு கவனித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் HAL மற்றும் ஏரோநாட்டிக்ஸ் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ADE ஆகியவை இணைந்து GTSU 110 MS ஜெட் ஃபியூல் ஸ்டார்டரின் உள்நாட்டு தயாரிப்புக்கான வேரியண்டை டிசைன் பண்ணி உருவாக்குகின்றனர். இந்த அட்வான்ஸ் ஸ்டார்டர் குறிப்பாக RPSA கட்டாக் ஃபைட்டர் ஏர்கிராப்ட் புரோகிராமுக்கு ஒரு முக்கியமான அங்கமாக காவேரி ட்ரை என்ஜினுக்கு ஏற்றதாக இருக்கும். கரண்டா தற்போதைய GTSU 110 M2 என்பது 110 கிலோ நியூட்டன் பவர் டர்போ ஷார்ட் என்ஜின் ஆகும். இது லைட் காம்பட் ஏர்கிராப்ட் LCA தேஜாஸ் ஃபியூல் ஸ்டார்டராக செயல்படுகிறது. HAL மற்றும் ADE நிறுவனங்களுக்கு இடையிலான இந்த ஒத்துழைப்பு GTSU 110 M2 புரோகிராமில் இருந்து பெறப்பட்ட நிபுணத்துவத்தை பயன்படுத்தி காவிரி என்ஜினின் தனித்துவமான தேவைகளுக்காக குறிப்பாக மேம்படுத்தப்பட்ட ஒரு மேம்பாட்டை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்காங்க. காவேரி என்ஜின் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த என்ஜின் ஆகும். இது கட்டாக் ஃபைட்டர் விமானத்தை செயல்திறனின் நியூ ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்கிறது. இருந்தாலும் நம்பகமான மற்றும் திறமையான ஸ்டார்டர் சிஸ்டத்தினை ஒருங்கிணைப்பது மென்மையான பதவிப்பு மற்றும் உகந்த செயல்பாட்டை உறுதி செய்வதற்கு முக்கியமானது. HAL மற்றும் ADE ஆல் உருவாக்கப்பட்ட தனி பயனாக்கப்பட்ட ஜெட் ஃபியூல் ஸ்டார்டர் இதன் முக்கியமான கிரிட்டிக்கலான தேவையை பூர்த்தி செய்யும். இது கட்டாக்கின் சக்சஸ்ஃபுல்லான டெவலப்மெண்ட் ராணுவத்தில் சேர்ப்பதற்கு வழிவகுக்கும். இதன் மேம்படுத்தப்பட்ட திறன்கள் நியூ ஸ்டார்டர் அதன் முன்னோடிகளை விட பல மேம்பாடுகளையும் சிறப்பையும் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் அதிகரித்த மின் உற்பத்தி இன்கிரீஸ்டு பவர் அவுட்புட் காவேரி என்ஜினின் அதிக பவர் தேவைகளை பூர்த்தி செய்ய மேம்படுத்தப்பட்ட ஸ்டார்டர் தற்போதைய GTSU 110 M2 இன் 110 கிலோ நியூட்டன் திறன்களை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்த டர்போபின் விசையாழியை கொண்டிருக்கும். இதன் மேம்படுத்தப்பட்ட செயல்திறனானது இந்த வடிவமைப்பு சிறந்த எரிபொருள் நுகர்வு ஃபியூல் கன்சம்ஷன் அண்ட் ரிடியூஸ்ட் மற்றும் குறைக்கப்பட்ட உமிழிக்கான மேம்படுத்தலை உள்ளடக்கி கட்டாக் திட்டத்தின் ஒட்டுமொத்த நிலைத்தன்மைக்கு பங்களிக்கிறது. இதன் மேம்பட்ட நம்பிக்கை தன்மையானது பல்வேறு சுற்றுச்சூழல் மற்றும் செயல்பாட்டு நிலைகளின் கீழ் நம்பிக்கையான உறுதிப்பாட்டை உறுதி செய்வதற்காக ஸ்டார்டர் கடுமையான சோதனை மற்றும் சுத்திகரிப்புக்கு உட்படுத்தப்படும். நம்முடைய எதிரி நாடான சைனா J-20 என்ற 5th ஜெனரேஷன் ஏர்கிராப்டை உருவாக்கி இயக்குகிறது. நமது அண்டை நாடான பாகிஸ்தான் 5th ஜெனரேஷன் போர் விமானத்தை FC-31 சைனாவிடமிருந்து வாங்க இருக்கிறது. இந்த நிலையில் நம் இந்தியா 5th ஜெனரேஷன் ஏர்கிராப்டான அட்வான்ஸ் மீடியம் காம்பட் ஏர்கிராப்ட் AMCA மற்றும் 5- ட்வின் என்ஜின் டெக் பேஸ்டு ஃபைட்டர் ஏர்கிராப்ட் ஆகிய இரண்டையும் உள்நாட்டிலேயே தயாரித்து விடுவோம் என்ற விடா முயற்சியோடு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் நேவியுடைய வான்வெளி போர்த்திறனை சிறந்ததாக தயாரிக்கக்கூடிய முயற்சிகளை செய்து வருகிறது. F-35 போன்ற விமானத்திற்கு போட்டியாக ஸ்டெல்த் கேப்பபிலிட்டியுடன் டிசைன் பண்ணப்பட்டுள்ளது. இது திருப்தியாக உள்ளது என்று இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கூறியிருக்கிறது. அடுத்தது எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்குவது என்று தீர்மானம் செய்யக்கூடிய கமிட்டியான கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி CCS இன் கிளியரன்ஸ் அனுமதி விரைவில் கிடைத்துவிடும். அப்படி அனுமதி கிடைத்தவுடன் இந்திய அரசு நிதியை ஒதுக்கி கொடுக்க வேண்டும். ஆனால் அதிலும் காலதாமதம் ஏற்படும் வகையில் இந்த ஆண்டு பொது தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தலுக்கு முன்பு 6 மாதமும் தேர்தலுக்கு பின்பு 3 மாதங்களில் பெரிய அளவிலான பட்ஜெட் தொகைகளை ஒதுக்கீடு செய்ய முடியாது என்பதால் மேலும் ஒரு ஆண்டு காலம் தாமதம் ஏற்பட உள்ளது. எப்படி இருந்தாலும் இந்த திட்டத்தின் மதிப்பீடான 15,000 கோடிக்கு அதிகமான தொகையை தேர்தலுக்கு பின்புதான் ஒதுக்கீடு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு இடையில் CCS கிளியரன்ஸ் அப்ரூவல் பெற்றுவிடும். நிதி ஒதுக்கப்பட்ட பின்பு AMCA DETPF-ஐ உள்நாட்டிலேயே தயாரித்துவிட வேண்டும் என்ற நம்பிக்கையிலும் முயற்சியிலும் உள்ளது. DETPF ப்ராஜெக்ட் இந்திய கடற்படைக்கு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கேரியர் போர்ன் ஃபைட்டர் ஏர்கிராப்டை வழங்குவதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. அதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமும் அடைந்திருக்கிறது. பிரிலிமினரி டிசைன் ரிவ்யூ BDR-ஐ லாஸ்ட் இயரே முடித்துவிட்டது. இது ஏர்கிராப்டின் டிசைனை பற்றிய முதல் பார்வை அரசாங்கத்திற்கும் கடற்படைக்கும் வழங்கியது. DETPF-க்கான
சிசிஎஸ் அனுமதி 2024க்கு பிற்பகுதியில் அல்லது 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அனைத்து அமைப்புகளின் முக்கியமான வடிவமைப்பு மதிப்பாய்வு சிடிஆர் முடித்தவுடன் முடிவெடுப்பதற்கான நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு 14,000 கோடி ஆகும். அனுமதிக்கு பிறகு இந்த 2 திட்டங்களும் முன்மாதிரி உருவாக்கம் மற்றும் சோதனை விமானங்கள் நோக்கிய நீண்ட கடினமான பயணத்தை செய்ய தயாராக இருக்கிறது. வல்லுநர்கள் டெட்பிஎஃப்பின் முன்மாதிரிக்கான 3 வருட காலக்கெடு மற்றும் அதன் முதல் விமானத்திற்கான 4 வருட காத்திருப்பு ஆகியவற்றை மதிப்பிடுகின்றனர். ஆம்கா காலவரிசை அதன் மேம்பட்ட தன்மையை கருத்தில் கொண்டு சிறிது நீளமாக இருக்கலாம். 2 திட்டங்களும் நிதி மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களானது மிக முக்கியமான சவாலாகவே இருக்கிறது. லைட் காம்பேட் ஏர்கிராப்ட் LCA தேஜாஸ் சிறந்த விமானம்தான். அதை உருவாக்குவதில் இந்தியாவின் வளர்ந்து வரும் அனுபவம் மற்றும் திறன்களை வளர்க்கிறது. கூடுதலாக வெளிநாட்டு விண்வெளி நிறுவனங்களுடன் கூட்டாக இந்த டெக்னாலஜி நிபுணத்துவங்களை பெற்று சிறப்பான முறையில் தயாராகிவிடும். இருந்தாலும் தற்போது ஆம்கா மற்றும் டெட்பிஎஃப்க்கு தேவையான சிசிஎஸ் அனுமதி வாங்குவதிலும் பட்ஜெட் தாமத தடைகளுக்கு மத்தியில் அதிக நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.